ஒரு அற்புதமான சம்பவம் தமிழ்நாட்டிலே நடந்தது. காளிங்கராயன் என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் தன்னுடைய படை திறமையால் பாண்டிய நாட்டின் கொங்கு மண்டல தளபதியாக நியமிக்கப்பட்டார். ஆஜானு பாகுவான உயரம் கொண்டவர், 6 அடிக்கு மேல் உயரம், திண்ணிய தோள்கள். அவர் அந்த மண்டலாதிபதியாக மிகவும் சிறப்பாக செயல்பட்டார். ஒரு நாள் சகோதரியினுடைய வீட்டிலே ஒரு திருமணம். அதற்காக அவர் தஞ்சை மண்டலத்திற்கு சென்றார். சகோதரி அவருக்கு உணவிட்டார். ஓரளவு வயிறு நிரம்பியதும் போதும் என்றார். சகோதரி சொன்னார், இன்னும் கொஞ்சம் அரிசி சாதம் சாப்பிடு, உன் ஊரில் கம்பும் கேழ்வரகும் தானே, அங்கே போய் இதற்காக ஏங்காதே, இங்கேயே சாப்பிடு என்று. அது அவருக்கு சுருக்கென்று பட்டது. என் ஊரையும் நான் செழிப்பாக ஆக்குவேன் என்று அவர் முடிவு செய்தார். ஆனால் அவருடைய அந்த ஊரிலே பவானியும் மோயாரும் சேருகிற பகுதியிலிருந்து கால்வாய் வெட்ட வேண்டும் என்றால் மிகவும் கடினம். ஏனென்றால் 50 அடிக்கு குறைவான சரிவுதான் இருக்கிறது. எப்படி தண்ணீரை எடுத்து செல்ல முடியும் என்று சிந்தித்து பார்த்தார். அப்போது ஒரு நாள் தூக்கத்திலே, எதையாவது நீங்கள் இடைவிடாமல் சிந்தித்தால் உங்களுக்கு நினைவிலே தீர்வு வராவிட்டாலும் கனவிலே தீர்வு வரும். அப்படித்தான் கெக்குலே என்கிற ஒருவர் பென்சீன் என்பதற்கு எப்படி வடிவத்தை அமைப்பது என்று யோசித்து பார்த்தார். வரவில்லை. இரவிலே தூங்கினார். பாம்பு தன் வாளை கவுவதை போன்ற ஓர் உருவம் வந்தது. அதை வைத்து அதை வடிவமைத்தார், வெற்றி பெற்றார். அதை போல காளிங்கராயனுக்கு தூங்குகிற போது ஒரு கனவு வந்தது. பாம்பு ஒன்று வளைந்து மேடு ஏறி செல்வதை போல. அப்போதுதான் புரிந்து கொண்டார், கால்வாயை வளைந்து நாம் வடிவமைக்க வேண்டும் என்று. வடிவமைப்பது என்று முடிவமைத்தார். 1271 ஆண்டு பணியை தொடங்கினார். 1283 ஆண்டு பணி முடிந்தது. அந்த கால்வாய் வெட்டி முடிக்கப்பட்டது. தண்ணீர் அதிலே துள்ளி கொண்டு ஓடியது. அதிலே ஊர்க்காரர் ஒருவர் சொன்னார், உன்னுடைய ஊருக்கு நீ நீர் கொண்டு வருவதற்காக எல்லோரையும் போட்டு படாத பாடு படுத்தி விட்டாயே என்று. சுருக்கென்று அவருக்கு தைத்தது. சில பேருடைய உணவை விட அவருடைய உப்பின் அளவு அதிகமாக இருக்கிறது, என்ன செய்வது? சிலருடைய பின்னால் இருக்கிற எலும்பால் ஆகாமல் இரும்பால் ஆன முதுகெலும்பாக இருக்கிறது, என்ன செய்வது? எனவே காளிங்கராயன் முடிவெடுத்தார், இதனால் வருகிற பலனை நான் அனுபவிக்கவே மாட்டேன். அதனால் இந்த தண்ணீரே இல்லாத ஊத்துக்குடி என்கிற புஞ்சை நிலத்தில் அவர் போய் குடியேறி என் குடும்பம் இதை பயன்படுத்தாது என்று சத்தியம் செய்து கொடுத்தார். இதுதான் காளிங்கராயனுடைய வரலாறு.